அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்று வாரத்தின் முதல் நாள் சர்வதேச ரீதியில் சக்தி டிவி குளோபலூடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் நேரடியாக சந்திக்கிறோம். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எமக்கு ட்விட்டர் மூலம் பதிவு செய்யலாம். அந்த தகவல்களை நாங்கள் செய்தியின் இடைநடுவில் ஒளிபரப்ப காத்திருக்கிறோம். இனி எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானம். சட்டமா அதிபர் பதவிக்காக அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதியினால் 3 பெயர்கள் பரிந்துரை. மனித உரிமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு உள்நாட்டு பொறிமுறை போதுமானது என மகாநாயக்க தேரர்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் தெரிவிப்பு. கட்சியின் ஒழுக்கம் தொடர்பில் துமிந்த திசாநாயக்க கருத்து. අපි පක්ෂයක් විදියට තීරණ ගන්න මධ්‍යම කාරක සභාවේ අනුමැතිය ඇතිව. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இன்று தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று பிற்பகல் கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் MKDS குணவர்தனவின் மறைவினால் ஏற்பட்டுள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு வழங்க இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு சரத் பொன்சேகாவின் பெயரை கட்சியின் தலைவர் முன்மொழிந்தார். அது செயற்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன்படி சரத் பொன்சேகாவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிப்பதற்கான கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்ப உள்ளார். சரத் பொன்சேகா நாளை பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்ய உள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிக்கின்றார். அவருக்கு அமைச்சு பதவியொன்று கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளதாக பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானம் தொடர்பில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நான் இது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட ஐக்கிய தேசிய முன்னணிக்கும் அதன் தலைவருக்கும் செயற்குழுவுக்கும் நன்றி கூறுகின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளனர். இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சி இந்த தீர்மானம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்கும். அதனை அடுத்து தேர்தல் ஆணையாளர் உரிய செயற்பாடுகளை முன்னெடுப்பார். அதன் பின்னர் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன். இதேவேளை ராணுவ பதவி வகித்துக் கொண்டே பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதில் தடைகள் இல்லையா எனவும் நாம் அவரிடம் வினவினோம். ஃபீல்ட் மார்ஷல் பதவியில் உள்ளவர்கள் ராணுவத்தின் நிரந்தர சம்பளம் பெறும் அதிகாரிகள் அல்ல. ஜெனரல் பதவிக்கே நான் தொடர்ந்தும் ஓய்வூதியம் பெற்று வருகின்றேன். உலக நாடுகளில் 5 நட்சத்திர ஜெனரல் பதவிக்கு ஃபீல்ட் மார்ஷல் சமமானது. அவர்களுக்கு அரசியலில் ஈடுபடும் அனுமதி உள்ளது. ஃபீல்ட் மார்ஷல் என்பவர்கள் ராணுவ சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பொறுப்புகளை கொண்டுள்ள அதிகாரிகள் அல்ல. எனவே எனக்கு அரசியல் சுதந்திரம் உள்ளது. மேல்மாகாண சபையின் புதிய அமைச்சராக சுமித் லால் மெண்டிஸ் இன்று பதவியேற்றார். மேல்மாகாணத்தின் சுகாதார சுதேச மருத்துவ சமூக நலன்புரி சுற்றுச்சூழல் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை அமைச்சராக சுமித் லால் மெண்டிஸ் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவியேற்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் களுத்துறை மாவட்ட அமைப்பாளரான சுமித் லால் மெண்டிஸ் 1999 ஆண்டு முதல் மேல்மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். சட்டமா அதிபர் பதவிக்காக ஜனாதிபதி 3 பெயர்களை அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை செய்துள்ளார். இது தொடர்பில் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் விளக்கம் அளித்தார். புதிய சட்டமா அதிபரை நியமிப்பதற்காக ஜனாதிபதி 3 பெயர்களை அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த பெயர்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சட்டமா அதிபர் ஒருவரை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் நாம் ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளோம். இதற்குமே அடிப்படை தகமைகள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்து இறுதி தீர்மானத்தை அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளோம். அந்த தீர்மானம் கிடைத்தவுடன் இறுதியான நிலைப்பாட்டினை எடுப்பதற்காக அரசியலமைப்பு பேரவை எதிர்வரும் புதன்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு கூட உள்ளது. இதேவேளை பதில் சட்டமா அதிபர் சுகத் காம்லத் இன்று காலை பத்திக்கடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்.
நீங்கள் தற்போது பதில் சட்டம் அதிபர். நீங்கள் 1 மாதமாக கடமையை நிறைவேற்றுகின்றீர்கள். இங்கு எழுந்துள்ள பிரச்சனை என்ன? 1 மாதமாக பதில் சட்டம் அதிபராக இருக்கும் உங்களை ஏன் பதவியில் நிரந்தரமாக்கவில்லை? அதற்கு என்னால் பதிலளிக்க முடியாது. உண்மையிலே இதற்கான செயற்பாடுகளை அரசியலமைப்பு பேரவையை மேற்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார். நீங்கள் நீதி அமைச்சின் செயலாளராக இருந்தபோது சில ஃபைல்கள் காணாமல் போனதாக உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு உள்ளது. அது தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் அறிந்த வகையில் எனக்கு எதிராக பகிரங்கமாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு முற்றாக தவறான குற்றச்சாட்டாகும். முதலில் அதை கூற விரும்புகின்றேன். அதே போன்று காணாமல் போன ஃபைல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நான் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்துள்ளேன். அனாவசிய பிரச்சனையாக மாற்றிக் கொண்டுள்ளனர். ஏனெனில் இந்த பதவிக்கு தகுதியான 2 அல்லது 3 இருக்கின்றனர். எவரேனும் ஒருவரது பெயர் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படும் பட்சத்தில் தேவையான நேரத்தில் அரசியலமைப்பு பேரவை உரிய தீர்மானத்தை எடுத்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காது. 1 மாத காலம் தாமதித்தமை அனாவசிய பிரச்சனைகள் எழுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. உண்மையிலேயே இங்குள்ள சிரேஷ்ட அதிகாரிகளில் ஒருவரை நியமிக்க வேண்டும். மாறாக வேறொருவர் நியமிக்கப்பட்டார். அரசியல் நியமனம் என்ற குற்றச்சாட்டு வரும். அதனை தவிர்க்கும் வகையில் திணைக்களத்தில் உள்ள திறமையான ஒருவரை நியமிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராத் அல் ஹுசைன் இன்று கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்ற ஆணையாளர் பின்னர் மாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். தலதா மாளிகைக்கு சென்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரை தியவர்தன நிலைமை நிலங்க தல வரவேற்றார். தொடர்ந்து மல்வத்து பீடத்தின் மாநாயக்க திபட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் கலந்துரையாடினார். நல்லிணக்கம் முன்னேற்றகரமாக உள்ளது. தமிழ், சிங்கள, முஸ்லிம், பரங்கியர் ஆகிய அனைவரும் ஒற்றுமையாக செயற்படுகின்றனர். ஜனாதிபதியை கொலை செய்ய முயன்ற கொலையாளிக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 25-30 வருடங்களாக இடம்பெற்ற யுத்தத்தை 2 அல்லது 3 வருடங்களில் ஈடு செய்வது கடினமாகும். வெளிநாட்டு விசாரணையை விட உள்நாட்டு பொறிமுறை மூலம் விசாரணை செய்வதே சிறந்தது என அநேக மாணவர்கள் நம்புகின்றனர். அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்கர் கலகம ஸ்ரீ அத்ததாசி தேரரையும் இளவரசர் சையத் அல் ஹுசைன் சந்தித்தார். எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு தொடர்பில் செய்தி சேகரிப்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டது. இதனால் கண்டி மாவட்ட ஊடகவியலாளர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பின்னர் அந்த இடத்தில் இருந்த ஊடகவியலாளர்களை அப்புறப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்த போது அதற்கும் ஊடகவியலாளர்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்திற்கும் கொண்டு வந்தனர். இங்கு ஊடகவியலாளர்களுக்கு சிறு பிரச்சனை ஏற்பட்டது. கொழும்பு ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தை சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் இங்கு செய்தி சேகரிப்பதற்கு இடையூறு விளைவித்தார். இது உங்களது தீர்மானமா? இது தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை. எமக்கு வேலை பழமிக்க நிகழ்ச்சி நிலையில் உள்ளது. நாம் ஒரு இடத்திலிருந்து சடதியாக மற்றும் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. அனைத்து சந்திப்புகள் தொடர்பிலும் தகவல்களை அறிவதற்கு ஊடகங்களுக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளதை நான் அறிவேன். எனினும் அனைத்து சந்திப்புகளின் போதும் ஊடக சந்திப்புகளை நடத்த முடியாது. இதனை புரிந்து செயற்படுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை நாம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்போம். கண்டிக்கான விஜயம் தொடர்பிலும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் கருத்து வெளியிட்டார். தலதா மாளிகைக்கான விஜயம் சிறப்பான அனுபவத்தை கொடுத்தது. இது அரிதாக கிடைக்கும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தமை அதிர்ஷ்டவசமாக கருதுகிறேன். அத்தோடு மாநாயக்க தேரர்களின் வழிகாட்டல்கள் கிடைத்தமை தொடர்பிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பு தொடர்பில் அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்கர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். உள்ளக பொறிமுறையின் கீழ் நமக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன். இதுவரை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராத் அல் ஹுசைன் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முப்படை தளபதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் வேண்டாம் என வலியுறுத்தும் மகஜரில் கையொப்பங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை கொழும்பில் இன்று ஆரம்பமானது.
கொழும்பு ஸ்ரீ சம்புதாலோக விகாரையில் வைத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த மகஜரில் முதலில் கையொப்பமிட்டார். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட சிலர் மகஜரில் கையொப்பங்களை பதிவு செய்தனர். இளவரசர் ஹுசைன் இலங்கையில் வாழவில்லை. வேறொரு நாட்டில் வாழும் ஒருவர் தற்போது இலங்கைக்கு வந்து எவ்வாறு இதனை செய்ய முடியும்? அவர்களை சந்தித்தவர்கள் யார்? ஒரு தரப்பினரை அவர்களை சந்தித்தனர். ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்டவர்களின் கூற்றுக்களை கேட்டு இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இளவரசர் ஹுசைனுக்கு இவ்வாறு புரிதல் ஏற்படும். இது நகைச்சுவையாகும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் கோட்டாபய ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். LLRC எனப்படும் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை முன்னாள் ஜனாதிபதி ஏற்படுத்தினார். அந்த ஆணைக்குழு முன்வைத்த பரிந்துரைகளை நாம் அதிகளவில் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அதன் பின்னர் காணாமல் போனவர்களின் முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இதனைத் தவிர ராணுவத்துக்குள் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அது குறித்து ஆராய்வதற்காக ராணுவத்துக்குள்ளேயே சபையொன்று நியமிக்கப்பட்டது. இந்த 30 வருடங்களில் எவரேனும் ஏதேனும் தவறுகளை இழைத்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அந்த இயலுமை எமக்குள்ளது. ஆகவே எமக்கு இத்தகைய சர்வதேச நீதிமன்றம் தேவையில்லை. இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு எமது நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த பொறிமுறை என்னவென்பது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் கருத்துக்களின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. இருவரும் முரணான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். අපිට පැහැදිලි නැහැ මොකක්ද කරන ක්‍රමවේදය කියලා. එක දවසකට එකක් කියනවා, තව දවසකට තව එකක් කියනවා. ඒක පරස්පර විරෝධී. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் கடிதம் ஒன்றை கையளித்தனர். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன இன்று பகல் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இந்த கடிதத்தை ஒப்படைத்தார். மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கோரியிருந்தாலும் இதுவரை அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடையாளம் தெரியாத சாட்சியாளர்களின் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு யுத்தம் இடம்பெற்ற போது இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தும் வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையை நாம் நிராகரிக்கின்றோம். நாட்டின் உள்ளக விவகாரத்தில் அநீதியான வகையில் தலையீடு செய்வதை நாம் கண்டிக்கின்றோம் என்ற விடயம் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பந்துல குணவர்தன வெளியேறியதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் குமார பெல்கம அங்கு வருகை தந்தார். எமது பிரச்சனைகளுக்கு எம்மால் தீர்வு காண முடியும். நாம் பயங்கரவாதத்தை ஒழித்தோம். அதே போன்று எமது பிரச்சனைகளை எம்மால் தீர்க்க முடியும். இதற்கு வெளிநாட்டு தலையீடு தேவையில்லை. நீங்கள் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் சமர்ப்பித்த கடிதம் தொடர்பில் கூற முடியுமா? நாம் சுயாதீனமாக பாராளுமன்றத்தில் செயற்பட விரும்புவதாக தெரிவித்து கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளோம். கடந்த முறையும் அஜித் குமார் போன்றவர்கள் அவ்வாறு செயற்பட்டனர். பல உதாரணங்களை கூற முடியும். நாம் 50 பேரும் சுயாதீனமாக அமர்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டியதே சபாநாயகரின் கடமையாகும். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச சூரிய வெவ பகுதியில் நேற்றிரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றினார். பேராசிரியர் GL பீரிஸால் அமைச்சு பதவியொன்று இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே விரக்தியுடன் தற்பொழுது செயற்படுகின்றார். எதிர்க்கட்சியில் பாராளுமன்ற ஆசனம் கூட அவருக்கு இல்லை. ஒரு பதவியும் இல்லாமல் இருக்கும் அவர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் ஹுசைன் எமது நாட்டிற்கு வருகை தந்தமை தவறு என கூறுகின்றார். இளவரசர் ஹுசைனுக்கு யார் அழைப்பு விடுத்தது என்பதை கண்ணாடிக்கு முன் சென்று பார்க்குமாறு GL பீரிஸுக்கு கூறுகின்றேன். நாம் அழைப்பு விடுக்கவில்லை. GL பீரிஸ் அழைப்பு விடுத்தார். நவநீதம் பிள்ளைக்கு அழைப்பு விடுக்கவில்லை. எம்மால் அழைப்பு விடுக்க முடியாது. அப்போது நாம் எதிர்க்கட்சியில் இருந்தோம். GL பீரிஸே நவநீதம் பிள்ளைக்கும் அழைப்பு விடுத்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் காடு அழிப்பு மற்றும் காணி பிணக்குகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று கரைத்துறை பற்ற பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவமோகன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, MK மஸ்தான் மற்றும் வடமாகாண சபையின் சில உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான மீள்குடியேற்றத்துக்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுப்பதாக
தீர்மானித்திருக்கின்றோம். இங்கு நடைபெறும் காடழித்தல் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த தனிப்பட்ட ரீதியில் எவராவது காடழித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்கு எதிரான உடன் நடவடிக்கையை நாமும் முன்னின்று அதை முன்னெடுப்போம். நமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாழாத வெளி மாவட்டத்தவர் எவருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரச காணியோ அரச வீட்டு திட்டமோ வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு முடிவையும் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். வீட்டு திட்டம் சம்பந்தமான எதிர்கால நடைமுறைகளை மீண்டும் ஒரு திகதியிட்டு நாங்கள் அதை நடத்துவதாகவும் தீர்மானித்திருக்கின்றோம். கரகரப்பேட்டை பிரதேச செயலாளர் அவர்களால் இந்த கூழாமுறிப்பு பகுதியும் குமாரபுரம் பகுதியும் காட்டு திணைக்களத்திலிருந்து விடுவித்து தரப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்தார். அந்த வகையிலே அந்த விடுவிப்பதற்காக 3,82,000 ரூபாய் பணம் தேவையாக கூறிய பொழுது உடனடியாகவே அரசாங்க அதிபர் அவர்கள் மீள்குடியேற்ற அமைச்சருடன் தொடர்பு கொண்டு அந்த பணத்தை அமைச்சு தருவதாகவும் அந்த காட்டு திணைக்களத்திலிருந்து அந்த காணியை அந்த குமாரபுர பகுதியில் அளிக்கப்படுகின்ற காணியை விடுவிப்பதாகவும் அங்கு சட்டத்திற்கு முரணான வகையில் காடுகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு உடனடியாக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள இருந்தாலும் விடுவித்ததன் பின்பு அரசு அதிகாரிகள் ஊடாக அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் இதுவரை மீள்குடியேன்று அமர்ந்து காணிகள் இல்லாமல் இருக்கின்ற முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு அந்த காணிகளை நியாயமான முறையில் ஒரு வெளிப்படை தன்மையாக அதை பகிர்ந்தளிப்பதெனவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது பேசும் மக்களின் காணி இல்லாதவர்களுக்கு காணி கொடுத்து அவர்களுடைய மீள்குடியேற்றம் சம்பந்தமாக பேசப்பட்டது. இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் படி சில இன்னும் பதிவுகளில் விடுபட்டுள்ள தமிழ் மக்களும் சரி முஸ்லிம் மக்களையும் பதிந்து இதை இணைத்து இது சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இங்கு காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இங்கு கூறப்பட்டது போல் இந்த காணிகள் 56ஆம் ஆண்டு வரைபடத்தை எடுப்பதற்காக தற்போது ஒரு 3,60,000 இங்கு கூறப்பட்டது. அதை மீள்குடியேற்ற அமைச்சர் வழங்கப்பட இருக்கிறது. அப்படி அது அவர்கள் அங்கு வழங்காவிட்டால் நாங்க 3 பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து வழங்க தான் முடிவு செய்திருந்தோம். இந்த காணியை மீள் எடுப்பது சம்பந்தமாக நாங்க பாராளுமன்றத்தில் ஒன்று சேர்ந்து ஜனாதிபதி அல்லது இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி அந்த காணிகளை விரைவாக விடுவித்து மக்களுக்கு கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவாக செய்வதற்குரிய முடிவுகள் எடுத்திருக்கணும். காடழிப்பு விடயம் என்பது அதில் காடு அழிப்பில் ஈடுபட்டவர்களுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அதே நேரம் அதற்கான நடவடிக்கையை வன இலாகா பகுதியினர் எடுத்து வருவதாகவும் அது சம்பந்தமாக அரசாங்க அதிபர் தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்படியாயின் காடு அழிப்பு என்பது உண்மை. காடழிப்பை நிகழ்த்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. காணி இல்லாத முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சமகாலத்தில் காணி வழங்குவது என்ற ஒரு தீர்மானம் இங்கே மேற்கொள்ளப்பட்டது. காணியற்ற இரு சமூகத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் சமகாலத்தில் காணி வழங்குவதாகவும் ஏற்கனவே முஸ்லிம் மக்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகளில் எங்கெங்கெல்லாம் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றதோ, உதாரணத்துக்கு வழங்கப்பட்ட காணிகளிலே வன இலாக்கா சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த தாமதங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரிதப்படுத்தி மிக அவசரமாக வழங்குவதாக தீர்மானித்திருக்கிறோம். ஒற்றுமையாக இந்த முல்லைத்தீவு மாவட்டம் கட்டியெழுப்பப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மாவட்ட தலைமைச் செயலகம் இன்று திருகோணமலையில் திறந்து வைக்கப்பட்டது. இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது செல்வம் அடைக்கலநாதன் கருத்து தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் பிரச்சனை, சிறையிலே வாடுகின்ற பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகளை திருவோணமலை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மனித உரிமை ஆணையாளர் இங்கு விஜயம் செய்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு அவருக்கு இருந்தது என்று சொல்ல முடியாது. தென்னிலங்கையிலே ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வடக்கு கிழக்கிலே குறிப்பாக அவர் விஜயம் செய்த இடங்களிலே காணாமல் போனவர்கள் தங்களுடைய குறையை சொல்லியிருக்கிறார்கள். இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய குறையை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அந்தந்த இடங்களிலே யாழ்ப்பாணத்திலே, வடக்கு மாவட்டத்திலே, கிழக்கு மாவட்டத்திலே அவர் சென்ற இடங்களெல்லாம் மக்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே அவருடைய முழு நோக்கமும்
இந்த ஐநா சபையிலே ஏற்பாடு செய்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அது சம்பந்தமான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக வந்திருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். எங்களை பொறுத்தமட்டிலே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இலங்கை அரசாங்கம் முழுமையாக தன்னுடைய ஒத்துழைப்பை தந்திருக்கிறது என்று காட்ட முடியும். அது புதிய கட்சி தொடர்பில் உதய கமன்பில என்று கருத்து வெளியிட்டார். நாம் அமைக்கும் புதிய கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகமானவர்களுக்கு கட்சி இல்லை. பயணத்தை தொடர்வதற்கு வாகனம் ஒன்று இல்லை. அந்த வாகனத்தை அமைக்கின்றோம். எனவே இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மற்றொரு செயற்பாடாகும். புதிய கட்சி உருவாக்கப்பட்டதும் அந்த கட்சியை இணைத்துக் கொண்டு நாட்டை வென்றெடுக்கும் கூட்டமைப்பை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். புதிய கட்சி ஆரம்பிக்கப்படுமாயின் அதன் தலைவர் யார்? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் இடைவெளி உங்களது தெரிவு. மஹிந்த ராஜபக்சேனின் எம் எனவும், தினேஷ் குணவர்தனேனின் டி எனவும், கோட்டாபய ராஜபக்சேனின் ஜி எனவும், பெசில் ராஜபக்சேனின் பி எனவும், விமல் வீரவங்சேனின் டபிள்யூ எனவும், வேறு ஒருவராயின் ஓ எனவும் பதிவு செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். www.facebook.com/newsfirst.english என்ற எமது Facebook பக்கத்திலோ உங்களது கருத்துக்களை பதிவிட முடியும். அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கட்சியின் ஒழுக்கம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். கட்சியின் யாப்பு மீறப்படுகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான இயலுமை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. இதற்கமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதேபோன்று சுதந்திர கட்சியிலிருந்து கடந்த தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்காலத்திலும் ஒழுக்கம் தொடர்பில் வெளிப்பாக இருக்கும் என்பதை நாம் விசிடமாக நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. எந்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் மத்திய செயற்குழுவின் அனுமதியுடனேயே நாம் தீர்மானங்களை எடுப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் துமிந்த திசாநாயக்க அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற வகையில் மைத்ரிபால சிறிசேன தீர்மானங்களை எடுப்பதில்லை. மத்திய செயற்குழு ஊடாகவே அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுகின்றன. யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை இன்றும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. 10 சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் யாழ் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய 10 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இன்றைய விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மரபணு பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்படாமையினால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்து ஊர்காவல்துறை பதில் நீதவான் ஆர் சபேசன் உத்தரவிட்டார். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரமின்றி யாழ்குடா நாட்டில் தொலைக்காட்சி சேவையை முன்னெடுத்தமை தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ் பதில் நீதவான் கனகரட்னம் கேசவனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிராந்திய தொலைக்காட்சி சேவைக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு உரிய முறையில் இதுவரை உதவிகள் கிடைக்காமையால் அவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு 9ஆம் வட்டாரம் கொக்கட்டிச்சோலையில் வசித்து வருகிறார் கந்தலிங்கம் குவேந்திரன். 2009ஆம் ஆண்டு ராணுவத்தினரிடம் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்று 2012ஆம் ஆண்டு சமூகமயப்படுத்தப்பட்டார். காலொன்றை இழந்தும் நம்பிக்கையுடன் வாழ்க்கை நகர்த்துகிறார் குவேந்திரன். 2 பிள்ளைகளுக்கு தந்தை என்ற பொறுப்புணர்வுடனும் குடும்பத்தின் வறுமையை போக்கவும் மின் உபகரணங்கள் பழுது பார்க்கும் கடையை நடத்தி வருகின்றார். வாழ்வின் விடியலுக்காக எழுந்து நடக்கும் இவருக்கு உரிய வகையில் உதவிகளை பெற்றுக் கொடுக்க முன்வராமை கவலைக்குரியதே. அப்போ எங்களுக்கு புனர்வாழ்வில் இருக்கக்குள்ள நிறைய விடயங்கள் தெரியப்படுத்தினவங்களை நண்டாப்ப அங்கே போய் நீங்கள் லோன் எடுக்கலாம், சுய பொருளாதாரத்தை பெருக்கலாம். ஆனால் நாங்கள் வரக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போட வந்தாங்க. லோனுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் புனர்வாழ்வு அமைச்சின் செயலகத்தோட தொடர்பு கொண்டும் எங்களுக்கு அந்த லோன் துப்புரவா கிடைக்கல. இப்போ அந்த ஏமாற்றத்தோட நாங்கள் எங்களோட சுய பொருளாதாரத்தை கட்டி எடுக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்ட நாங்கள் எவருமே எங்களுக்கு கை கொடுக்கல. கடைசியாக எங்களோட உறவினர்களில் கிடைக்கிற சின்ன சின்ன தொகையை வச்சு கொண்டு தான் நான் ஒரு சின்ன ரேடியோ கலந்து போட்டேன். பிரதேச செயலகம்
ஊடாக நாங்கள் எத்தனையோ தரம் உதவி திட்டங்களுக்கு போயும் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இழப்பு தான். ஒரு தரம் எங்களை அந்த ஏறெடுத்து பார்க்கக்கூடிய நிலையில இல்லை. நாங்கள் போன ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருந்தது. புனர்வாழ்வு அமைச்சூடாக ஒரு சின்ன ஹெல்ப் கிடைச்சதுனா அந்த 3000 ரூபாய் திட்டம் நேரடியாக புனர்வாழ்வு அமைச்சிலிருந்து வந்தாக்கள் தான் அதை ஒழுங்குபடுத்தி இந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும்ன்ற ஒரு வேண்டுகோளுக்கு அமைவாக தான் அந்த 3000 ரூபாய் திட்டம் போடப்பட்டது. Provincial First பிரதான அனுசரணை. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.